தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நாம் நெருக்கத்திலே, அதாவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நெருக்கப்பட்டு எந்த உதவியும் இனி எந்த மனிதரும் செய்ய முடியாது என்று கலைஞர் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீர்கள், அவர் உங்களை தப்புவித்தாராம். அது மட்டுமல்ல, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருளி உங்களை பாதுகாத்தேன். உங்கள் எதிரிகளை தண்டித்து உங்களை நான் ஆசீர்வதிக்க செய்து உங்களுடன் இருப்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை தேடினேனே, இன்னும் மறு உத்தரவு அருளப்படவில்லையே என்று கலங்கி நிற்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் கூறுகின்றார், நான் மறு உத்தரவு அருளச் செய்து விட்டேன். ஆகவே தான் உங்கள் எதிரி உங்களை அழிக்க நினைத்து உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். ஆனால் நானோ இடி முழக்கம் உண்டாகுகின்ற அந்த ஒரு மனிதர்கள் புரிந்து கொள்ளாத, மனிதர்களுக்கு எட்டாத இடத்தில் இருந்து நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்து உன்னையும் உன் சந்ததிகளையும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து, அதாவது மனிதர்கள் யாரும் இடியை யாரும் பார்க்கவே முடியாது, அப்படித்தானே? அந்த இடி உண்டாகின்ற மறைவிடமான இடத்தில் இருந்து மனிதர்களே பார்க்க முடியாத, சாத்தான் கூட அந்த இடத்தை நெருங்க முடியாது. ஏன்னா அது இடி முழக்கம் உள்ள இடம், பயங்கரமான இடம். கர்த்தருடைய பிரசனம் மட்டும்தான் அந்த இடத்தில், அவர் மட்டுமே, அவருடைய ஆவியானவர் மட்டுமே அந்த இடத்தில் செயல்பட முடியும். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து அவர் நமக்கு மறு உத்தரவு அருளச் செய்து தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய எதிரிகளை அழித்து நம்மையும் நம் சந்ததியும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே உங்கள் கண்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இன்னும் தெரியவில்லை என்று நினைக்கின்றேன். ஆகவே தான் நீங்கள் இன்னும் பதில் வரவில்லையோ என்று கலங்கி நிற்கின்றீர்கள் அல்லவா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் மறு உத்தரவு தந்துவிட்டார். முதலில் உங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கின்றார். இனி படிப்படியாக ஒவ்வொன்றாக உங்கள் விண்ணப்பத்தை ஒவ்வொன்றையும் நாம் நிறைவேற்றி நான் உங்களுடன் இருப்பதை நிரூபிப்பேன். உங்கள் எதிரிகள் உங்கள் கால் மாட்டில் வந்து கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்று உங்களிடம் சரணடைய போகிறார் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இனி எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். இன்னும் கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் உங்களையும் உங்கள் சந்ததியும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நெருக்கத்திலே கூப்பிட்ட சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் முதலில் அவளை தப்புவித்து அவருடைய ஜீவனை பாதுகாத்தது நீர். மனிதர், சாத்தான், எந்த சதி மோசங்களும் அண்டாத நெருங்காத இடி முழக்கத்திலிருந்து பதில் தந்து நீர் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் விண்ணப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அவர்கள், அதாவது நாங்கள் உமது பாதுகாப்பை, உமது கிருபை உணராமல் நாங்கள் சந்தேகப்பட்ட அந்த தருணத்திற்காக வருந்துகின்றோம். நீர் நிச்சயமாக எங்களுடன் இருக்கின்றீர், இன்னும் இருப்பீர். எங்களை 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பீர். எங்களுடைய எதிரிகளை தாழ்த்தி எங்களை உயர்த்தினீர் என்று நீர் கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. உண்மையிலும் எங்கள் எதிரிகளை தாழ்த்தி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற
இந்த சகோதரனை சகோதரியை நீங்க உயர்த்தின கிருபைக்காக நன்றி. அவருடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் தந்து கொண்டிருப்பதற்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.